இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 15. இன்றைய நாளில் தொடக்க நூல் 47 முதல் 50 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, செல்வம் சேர்த்தல் எதற்காக? எகிப்துல பஞ்சம் உச்ச நிலையில இருக்குது. மக்கள் தங்களுடைய பணத்தை எல்லாம் இழக்கிறாங்க. பின்பு கால்நடைகள், நிலபுலங்கள், இறுதியில தங்களையே பார்வனிடம் ஒப்படைக்கிறாங்க. வெளிப்படையாக பார்த்தா இது அரசியலை மையப்படுத்துவது போல தெரியும். ஆனால் விவிலியத்தினுடைய பார்வையில இது உயிர்களை காக்கக்கூடிய நிர்வாகமா இருக்குது. யோசிப்பு பஞ்சத்துல கூட உணவை எல்லாம் குவித்து வைக்கவில்லை, அதை பகிர்ந்து தேசத்தினுடைய உயிரையே காப்பாற்றுறாரு. இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், செல்வத்தினுடைய நோக்கம் குவித்து வைப்பது அல்ல, உயிர்களை காப்பாற்றுவதுதான். கடவுளினுடைய திட்டத்துல பொருளாதாரம் கூட மீட்பின் கருவியாக இருக்கிறது என்பதுதான் 47வது அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இரண்டாவது, கடவுள் நம் எதிர்பார்ப்புகளை தாண்டி செயல்படுகிறார். யாக்கோபு யோசேப்பினுடைய மகன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. மூத்தவன் மனாசேக்கு அல்ல, இளையவன் எப்ராயிமுக்கே மேலான ஆசீர்வாதம் கிடைத்தது. இது மனித கண்களுக்கு எதிரானதும் கூட, ஆனால் இது கடவுளுடைய வரிசையில் முதன்மையானது. கடவுள் சொல்றாரு, நான் மனித மரபை அல்ல, என்னுடைய நோக்கத்தையே பின்பற்றுவேன் என்று அறிவிக்கிறாரு. மூன்றாவது, நம் வார்த்தைகள் நம் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. யாக்கோபு தன்னுடைய மகன்களை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போது தன்னுடைய மகன்களின் செயல்களின் அடிப்படையில அவர்களுக்கு சில வார்த்தைகளையும் கூறுகிறார். யூதாட்ட அவர் சொல்றாரு, அரசாட்சி உன்னிடமிருந்து அகலாது. இங்கேதான் மெசியாவினுடைய விதையும் விதைக்கப்படுகிறது. ஒரு தந்தையினுடைய நம்பிக்கை ஒரு தேசத்தினுடைய விதியாகவே மாறுது. அவருடைய வார்த்தைகள் அப்படியே நடக்கின்றன. நாமும் பல நேரங்கள்ல வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நாம என்ன பேசுறோமோ அதே நம்முடைய வாழ்க்கையாக மாறவும் செய்யும் என்பதுதான் 49ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகின்றது. நான்காவது, தீமையை கடவுள் நன்மையாக்குகிறார். யாக்கோபு இறந்த பிறகு சகோதரர்கள் பயப்படுறாங்க. இப்போது யோசிப்பு பழி வாங்குவானோ என்று பயப்படுறாங்க. ஆனா யோசிப்பு சொல்றாரு, நீங்க தீமை செய்தீங்க, ஆனா கடவுள் அதை நன்மையா மாற்றினாரு. இதுதான் முழு தொடக்க நூலினுடைய உச்ச வாக்கியமா இருக்கிறது என்பதுதான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது. துன்பம் கடைசி வார்த்தை அல்ல, கடவுளின் திட்டமே கடைசி வார்த்தை என்பதாகும். இந்த அதிகாரங்கள் கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்களை நம் வாழ்வில் வாழ்வாக்குவோம். நன்றி.